வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வடை செய்ய போகிறோம். இது வந்து வாழைப்பூ முருங்கைக்கீரை மசால் வடை. இதுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து கடலைப்பருப்பு எடுத்து நான் வந்து ½ அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள் பார்த்தோன்னா 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு பல் வந்து ஒரு 10 பொடிசாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போது ஒரு ½ டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அது கூடவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை. வாழைப்பூ வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் படுத்த உதவுது. ரத்த மூலம் இருந்தால் அதை குணப்படுத்துது. உடல் சூடை வந்து தணிக்குது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வாழைப்பூ. இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் வாழைப்பூ வந்து குணப்படுத்துது. மெயினாக வந்து அதிக இரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு வாழை இலையில் வந்து இதை தட்டி நம்ம வந்து வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வடையை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடையை போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம போட்டு எடுக்கணும். 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கணும். அதே மாதிரி மீதமுள்ள வடையும் தட்டி நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலை வந்து குணப்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பேறு கிடைக்க உதவுது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். நல்ல ஒரு மொறுமொறுவான ஆரோக்கியமான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.